السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. அன்புக்கும் இதற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய, இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடுமாறு வலியுறுத்திய சில விஷயங்களை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடியதாக அனஸ் மாலிக் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 6369வது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வல் அஜ்ஸி வல் கஸலி, இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. வல் ஜுப்னி வல் புஹ்லி, கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வலலை தைனி வகலபத் ரிஜால், கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இந்த ஹதீஸிலே பெருமானார் அவர்கள் 8 விஷயத்தை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள். அதில் 2 விஷயங்கள் உங்களுக்கு நேர்த்தேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 விஷயம் என்ன? கவலையிலிருந்தும் துக்கத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஹம் என்றால் என்ன, ஹஸன் என்றால் என்ன என்பதற்கு நேற்று உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். ஹஸன் என்றால் கடந்த காலத்தில் எதை நாம் இழந்தோமோ, கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படுவதற்கு ஹஸன் என்பதாக சொல்கிறார்கள். அது மாதிரி ஹம் என்றால் வருங்காலத்தினுடைய நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படுவதற்கு கூறுகிறார்கள். இது நேற்று இந்த விளக்கம் நான் சொன்னேன், இப்போது கூறுகிறேன். வல் அஜ்ஸி வல் கஸ்லி, யா அல்லாஹ், இயலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அஜ்ஸ், இயலாமை என்றால் என்ன? அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், அதமுல் குதுரத்தி, சக்தியை இழப்பது, சக்தி இல்லாமல் இருப்பது, அதுதான் இயலாமை என்பதாக இருக்கிறது. கசல், சோம்பேறித்தனம் என்றால் என்ன என்றால் அதமுர் ரஹபத்தி, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நமக்கு சக்தி இல்லாமல் இருந்தாலோ ஆர்வம் இல்லாமல் இருந்தாலோ நாம் அந்த காரியத்தை செய்ய முடியாது. தொழுக வரணும் அப்படின்னு வைங்கள, தொழுக வருவதற்கு மனசிலே ஆர்வம் இருக்கும், உடலை தெம்பு இருக்கும். இந்த 2 நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அதனால என்கிறார்கள், நாம் பாதுகாவல் தேடும். யாழ், எங்களுடைய மனதிலே ஏற்படுகின்ற அந்த ஆர்வமற்ற தன்மையை விட்டும், அந்த உடல் பலகீனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று நாம் எல்லாவிடத்தில துஆ செய்யும் என்று சொன்னால், உடல் வலு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது.
அவருடைய வேலையை அவர் செய்வதற்கு உடல் வலு என்பது மிக முக்கியமானது. எனவேதான் அல்லாஹு தஆலா தன் திருமறையில என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹு தஆலா சொல்லுவார், 8வது சூராவுடைய 60வது வசனம், நீங்கள் எதிரிகளை வெல்வதற்காக ஜெயிப்பதற்காக எப்போதும் உங்களுடைய ஆற்றலை தயாராக வைத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு உடல் வலிமை என்பது தேவை. அடுத்ததாக சொல்வான், குதிரையினுடைய பலத்தையும் குதிரை படையினுடைய பலத்தை நீங்கள் தயாராக வைத்தீர்கள் என்பதாக நாம் போருக்கு செல்லக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மார்க்கத்துக்கு எதிராக போர்கள் திணிக்கப்பட்டால் அதை வெல்வதற்கு அதை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் தயாராக இருக்க வேண்டும் எல்லாம் கூறுகிறார். அதே எப்போதுமே உடல் வலு என்பது நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மூமினுல் கவியு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லைஃபி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2664வது ஹதீஸாக இருக்கிறது, சக்தி உடைய மூமின் சிறந்தவனாகவும் அல்லாஹ்விடத்திலே நேசமானவனாக இருக்கின்றான் பலகீனமாக பூமியை விட என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சக்தி உடைய மூமின் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறான்? நெருக்கமானவனாக இருக்கின்றான். அதனால என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லா காலத்திலையுமே இந்த துஆவை செய்வதோடு நம்முடைய உடல் உறுதியிலே நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அவர்கள் பெருமானாரிடத்தில் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உடல் வலு குறைந்தவனாக இருக்கின்றேன். நான் குதிரையிலே ஏறி அமர்ந்தால் அந்த குதிரையிலே இருந்து நான் கீழே விழுந்து விடுக்கிறேன். குதிரையில ஏறி விழுந்தேன்னா நான் கீழே விழுந்துடுறேன். அது ஓடுகிற நேரத்தில் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, கீழே விழுந்து விடுகிறேன். துவா செய்யுமாக சொன்னான். பெருமானார் அவருக்காக துவா செய்தார்கள், அல்லாஹ் அவரை உறுதிப்படுத்துவாயாக என்று பெருமானார் அவர்கள் துவா செய்தார்கள். நபியினுடைய துவாவின் பரக்கத்தை கொண்டு அவர் அதற்கு பிறகு குதிரையிலே அமர்ந்தால் அந்த குதிரை எவ்வளவு வேகமாக ஓடினாலும் கூட அவர் கீழே விழ மாட்டார் என்பதாக அறிஞர்கள் மக்கள் எழுதுகிறார். உடல் வலி என்பது மிக முக்கியமானது. நம்முடைய முன்னோர்கள் உடல் வலிமை படைத்தவர்களாக இருந்தார்கள். முதுமையாக இருந்த நேரத்திலே கூட, வயது முதிர்ந்த நேரத்திலே கூட உடல் வலுவடைத்தவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, சூரத்து நிசார் என்ற 4வது சூராவுடைய 100வது வசனத்தில் எல்லா ஒரு செய்தியை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? யார் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றார்களோ, சும்மா யுத்ரிக்குல் மௌத், அவருக்கு இடையிலே மௌத் ஏற்பட்டு விட்டால் அவருடைய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது, அவருக்கு கூலி வழங்குவது அல்லாஹ்வின் கடமையாக இருக்கிறது என்பதால் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதை எப்போது அல்லாஹ் தஆலா கூறுகிறார் என்றால், இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவருடைய காலத்திலே லம்ரா பின் ஜுந்துப் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் 100 வயது உடையவர். பெருமானார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு இவர் மக்காவுல இருந்தாரு. தன்னுடைய மகன் சொன்னாரு, மகன்களே, நான் அந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நான் நாடுகிறேன். ஹிஜ்ரத் செய்வது என்பது மிகப்பெரிய நன்மைக்குரியது. பெருமானார் அவர் சொல்லுவாங்க, 3 விஷயங்கள் முன் செய்த பாவங்களை அழிக்கக்கூடியது. அது இஸ்லாமு யஹ்திமுமாக்கான கபரஹு, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முன் செய்த பாவங்கள் அழிக்கப்படும். அது மாதிரி ஹிஜ்ரத்து தஹ்தீமுமாக்கான கபரஹு, அல்லாஹ்வுடைய பாதையை ஹிஜ்ரத் செய்வது முந்தைய பாவங்களை அழிக்கக்கூடியது. அல் ஹஜ் யஹ்திமுமாக்கான கபரஹு, ஹஜ் முந்தைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அதனால அவர் சொன்னாரு, நான் ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன். அதனால என்ன செய்யுங்க, என்னைய ஒரு கட்டில்ல வச்சு நீங்க 4 மூலையில 4 பேர் பிடிச்சுக்க, என்னை மதீனாவை கொண்டு போவேன். அப்ப பிள்ளைங்க சொன்னாங்க, நீங்க வயசான ஆளு, நீங்க முடியாத ஆளு,
உங்களை எப்படி உங்களுக்கு தேவையில்லாத சிரமங்கள் ஏற்படும். நாங்க தூக்கிட்டு போற பிரச்சனை இல்லை, தூக்கிட்டு போனாலும் உங்களுக்கு சிரமம் வரும் இல்லையா, அதனால இது எதுக்கு தேவையில்லாதுன்னு சொல்லி பிள்ளைங்க சொன்னாங்க. அப்ப அதை சாதி சொன்னாங்கதான், நான் முதுமையானவன், நான் முதுமையை அடைந்துவிட்டு மறுக்கவில்லை, ஆனால் வலு குறைந்தவன் அல்ல, சக்தி குறைந்தவன் அல்ல. நீங்க தூக்கிட்டு போங்க, அதை நான் அந்த பயணம் செய்வதற்கு நான் சக்தி உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா அந்த பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது தனிங்கிற இடம் இருக்கு. தனிங்கிற இடம் எதுன்னா மஸ்ஜித் ஆயிஷா இருக்குல்ல, அதான் தனிங்கிற இடம். அவர் தனி அந்த ஆயிஷா மஸ்ஜித்ல தான் என்ன செய்வாங்க, காபத்துல்லாவுக்கு வந்து செய்வாங்க. ஹஜ்ஜு குப்ராவுக்கு போறவங்க பக்கத்துடைய மீகாத் வந்து அதான் மெஹராம் பெற்றதுக்கு காபத்துல்லாவுக்கு பக்கமா இருக்குது அந்த இடம் இல்லை, மத்தள தூரமா இருக்கும். அப்ப அந்த என்ன செஞ்சாங்க, தனியம்ங்கிற இடம் போகணும்னு என்ன செஞ்சாரா ஒரு மூத்தாய்க்க. இப்ப காஃபிர் எல்லாம் கேலி செஞ்சு சிரிச்சா. என்னன்னு கேட்டா, அந்த வயசான காலத்துல ஊர்ல கண்ணியமா மூத்தாயிரத்தை விட்டுட்டு போராடி மூத்தா போயிட்டாம கிழக்கு கிழட்டு போய இவன் வந்து ஹிஜரத்து போலன்னு யாரு கேட்டா, இவன் பாடி வீட்டுல இருப்பதாக சொல்லி என்ன செய்தாங்க, காப்பீர்கள் முனாஃபிக்கள் கேவலமாக சிரித்தார்கள். கவலைப்பட்டான். மதீனாவுல உள்ள சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. என்னது, ஒரு உயர்ந்த பயத்துக்காக வந்து அது கிடைக்கலையே, மூத்தாயிட்டாரே இடையில. அவன் அல்லாஹு தாலை தாயை கிடைக்க வைத்தார். ஒரு மனிதன் அல்லாஹுக்காக ரசூலுக்காக உதிரை செய்ய புறப்பட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே ரசூலுக்கு உதிரை செஞ்சு புறப்பட்டு போயிட்டாங்க. இடையில அவர் மூத்தாகி விட்டால் கூட அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு என்பதாக அல்லாஹு தஆலா வசனம் தெரிவித்து வைத்தார். அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நியத்து செய்து புறப்பட்டாலே அந்த காரியத்தை அவர் செய்ய முடியாமல் போயிட்டாலும் கூட என்ன செய்ய முடியும், அந்த நன்மை கிடைக்கும் என்பதால். அதுவரை நல்ல காரியத்தை செய்வதற்கு ஆர்வப்பட வேண்டும். அதுக்காக நாம் என்ன செய்யணும், உடல்ல உறுதி படைத்தவராக இருக்கிறோம். என்னைக்கு அந்த உடம்பு தைரியம் இருக்கிறது, உடம்புல தெம்பு இருக்கும், உடல்ல உடனே இருக்கும். பெருமானார் அவர்கள் செய்தாங்க, உடல் வலுப்படைத்தவளாக இருந்தார். அந்த காலத்துல ருக்கானான்னு ஒரு பெரிய மல்யுத்த வீரர் இருந்தான். அது உடனே வந்து சொன்னா, நீ நபிங்கிறத நான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற என் கூட சண்டைக்கு வான்னு கேட்டான். என் கூட சண்டைக்கு வா, ஒத்தைக்கு ஒத்து மோதி பார்ப்போம், நீ மோதி பார்த்து ஜெயிச்சுன்னா உன்னை ஏற்றுக்கொள்வா. பெருமானார் சரின்னு சொல்றாங்க. ஒரே அடி அடிச்சாங்க, அவன் கீழே விட்டுட்டான். ஒரு அடியில கீழே விட்டுட்டான், அதை அறந்து போயிட்டான். அது சொன்னா, எனக்கு மறுபடிக்கும் போட்டு பார்க்கலாம், என்னுடைய கடவுள் வந்து என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால மறுபடிக்கும் சண்டை ரசூல் அசிச்சா. அப்ப சொல்லிட்டு போனா, இன்னைக்கு கடவுளுடைய பார்வை என் பக்கம் இல்ல, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் சொல்லி இன்னொரு தடவை வந்தான். பெரும்பாலும் அப்போதும் ஜெயித்தார். அப்ப என்ன வேலை சொன்னா, நீங்க வீரருங்கிறத நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா நபிங்கிறத ஏத்துக்கிற மாதிரி அவன் போயிட்டான். அப்ப என்ன பெருமானார் வலுப்படைத்தவர்களாக இருந்தார். வரலாற்றுல இன்னொரு செய்தி கூட வரும். எழுதா பெருமானார் அவர்கள் கட்டினாங்கல்ல, தெளியாசை கட்டும் போது சஹாபாக்கள் தன்னால இயற்கை வேலையில பார்த்தார். ரசூலா வேலை பார்த்தாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீ உட்கார்ந்துரு, நீ அமைதியா உட்கார்ந்து, நாங்க வேலை பார்த்து. பெருமானார் அவர் இந்த வார்த்தையை சொன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களை விட நான் சக்தியற்றவனும் அல்ல, நான் உங்களை விட நன்மையின் பக்கம் தேவையற்றவனும் அல்லன்னு சொன்னாங்க. உங்களை விட நான் சக்தியற்றவனும் இல்லை, ஆனா அதே மாதிரி வந்து உங்களை விட நன்மையின் பக்கம் தேவையற்றவனும் அல்ல, எனக்கு சக்தி இருக்கு, நன்மையின் தேவையற்ற சொன்னாங்க. இதோ வார்த்தை பெருமானார் இன்னொரு தடவை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, மதுரை போர்க்களத்துக்கு பதிலுக்கு போகும்போது 3 பேர் ஒரு ஒட்டகையில பயணம் பண்ணணும், அதாவது மாத்தி மாத்தி பயணம் பண்ணணும். அதே ஒட்டகை கம்மியாக தானே இருந்துச்சு, இன்னொரு ஒட்டகம் தானே இருந்துச்சு, 310 பேர் போகணும்னா என்ன செய்யணும். அவர் 3 பேர், பெருமானார் அவர்கள், ஹஸ்ரத் அலி அவர்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ், இந்த 3 பேர் ஒரு ஒட்டகையில போறோம். 2 பேரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க சக்தியா இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறோம், எங்களோட தெம்பு இருக்கு, நாங்க நடந்தே வந்துடுறோம் மதுரை வரைக்கும், நீங்க என்ன செய்யுங்க, ஒட்டகத்துல வாங்க. அப்போது பெருமா அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களை விட நான் சக்தியற்றவனும் இல்லை, நன்மை விட்டும் தேவையற்றவனும் இல்லை. அதனால நாம் சக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆற்றலை நாம் தயார் செய்து வைத்து பெறும். அதே நேரத்தில் துஆவை செய்யறியாதான் எங்களை இயலாம விட்டு பாதுகாப்பாயாக. அதே நேரத்தில் சில நேரத்தில் சக்தியின் மூலம் ஆர்வம் இல்லாமல், எந்த இபாதத்தை நல்ல காரியம் செய்யாம ஆர்வம் இல்லாம, மனசுல ஆர்வம் இல்லாம இருக்கும், அதை விட்டு பாதுகாவல் தருவதுதான் கஸ்ரி என்பது. சோண்டேறிக்கிறதா என்ன, உடம்புல தெம்புக்கான செய்ய மாட்டான். இந்த 2ஐ விட்டு நான் பாதுகாப்பு தேர்ந்தா பெருமானா சொன்னாங்க. அந்த செய்தி சாதாரண நாளைக்கு போனேன், எதை கேட்டவனை கிளம்பிக்க அல்லா அல்லாஹ் சுபாரம்பி சுபானக்கல்லாம் لا اله الا انت استغفرك واتوب اليك. هذا سبحان ربنا بالعزة ما يصفون وسلام على المرسلين.